கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? விடுதலையோடு இருக்கீங்களா? கலங்காதீங்க. ஏன் படுக்கையில் எரிஞ்சு மூஞ்சியை தொங்க போட்டு உட்காந்துருக்கிறீங்க? ஏன் மூஞ்சி மூணு வச்சுருக்கிறீங்க? அக்கா அக்கா ஏன் மூஞ்சி மூணு வச்சுருக்கிறீங்க? அண்ணே, உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, உங்களுக்குள்ள இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே, உங்களுக்குள்ள இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே, அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். உங்களுக்கு அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். அதனால முன்னு இல்லாம சந்தோஷமாயிருங்க. அதனால மூஞ்சிய டைட்டா வைக்காம இருங்க. காலில் எதிர்த்து உற்சாகமாக இருங்க. அவர் வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. வாழ வைக்கக்கூடிய வார்த்தை, வாழ்வு கொடுக்குற வார்த்தை இன்றைக்கி கடந்து வருகிறது. வார்த்தைக்குள்ள வல்லமையும் ஜீவன் இருக்கிறது. அவர் சொல்கிறார், இன்றைக்கி என்ன சொல்கிறார் தெரியுமா? 2 சாமுவேல் 19:33 கடந்து வா, உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன். ஏங்களேன், எத்தனையோ வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கி அப்பா பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, கடந்து வா, நான் என்னிடத்தில் வச்சு உன்னை பராமரிப்பேன். கடந்து வா, நான் உன்னை என்கிட்ட வச்சு பராமரிப்பேன்னு சொல்லி என் அப்பன் சொல்கிறாரு. நான் சொல்ல கிடையாது. என் குடும்பத்தை நடத்துறதே பெரும்பாடாக இருக்குது, என் ஊழியத்தை நடத்துறதே பெரும்பாடாக இருக்குது. நான் என்கிட்ட அடுத்தவங்களை பராமரிக்க முடியும். பராமரிக்க ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் என் தகப்பன் இயேசு தான். ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது. ஊழியத்தை பண்ணுறதுக்கு படாத பாடு படந்துருக்கு. அவர் கையை பார்த்து வானத்தை பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கேன் நான். அதனால் நான் சொல்கிறேன் நினைக்காதீங்க. அப்பா சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்பா, என்னிடத்தில் வா, நான் உன்னை என் பக்கத்தில் வச்சுக்கிட்டு உன்னை பராமரிப்பேன். அல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியாது. உறுதியாக சொல்கிறேன், என்னால் சொல்ல முடியாது. என் பொழப்பே பெரும்பொழப்பாக இருக்குது. அல்லேலூயா. பாருங்கள், என்னுடைய ஊழியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதம் ஆனால் 1.5 லட்சம் இருந்தால் தான் ஊழியத்தை ரன் பண்ண முடியும். லைட்டு பில் கட்டணும், டிவிக்கு கட்டணும், எவ்வளோ பண தேவைகளோடு தான் அப்படியே அப்பாவை பார்த்து 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 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் அப்படி பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி எந்த மனிதனும், எந்த சொந்தமும், எந்த உறவினர்களும், எந்த கூட பிறந்தவனும், எந்த தாய் தகப்பனும் சொல்ல மாட்டாங்க. தாய் தகப்பன் சொல்லுவாங்க, உன்னை கட்டி கொடுத்துட்டேன், உன் நகையை போட்டேன், இனிமேல் நீ பார்த்துக்க, என்னை ஆளை விட்டுரு அப்படின்னு அம்மா சொல்லும். அப்பான்னு சொல்லுவார். ஆனால் இந்த அப்பன், இந்த ஆவியில் பிறந்த அப்பன், ஜலத்தில் பிறந்த அப்பன், நம்மளை ஜலத்தில் பிறக்க வச்சவர், நம்மளை ஆவியில் பிறக்க வச்சவர், வசனத்தில் பிறக்க வச்சவர், அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் வா மகளே, நான் உன்னை என் பக்கத்தில் வச்சுக்கிட்டு உன்னை பராமரிப்பேன். ஆஹா, ஏப்பா ரக்கு மக்கத்தை சப்புலா கத்தினிமா. யாராவது சொல்ல முடியுமா? எந்த கொம்பனும் சொல்ல முடியாது, எந்த கோடீஸ்வரனும் சொல்ல முடியாது. என் அப்பன் இயேசு ஒருத்தர் தான் சொல்ல முடியும். அதனால் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்களா? ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் உட்காந்துருக்கீங்களா? ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? அல்லது தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? அல்லது ஆதரவற்ற நிலைமையில் இருக்கீங்களா? அல்லது தாய் தகப்பன் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? கணவன் கைவிடப்பட்ட நிலைமையில், அல்லது மனைவி கைவிடப்பட்ட நிலையில், அல்லது பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலைமையில் அனாதை போல தவித்து உண்டியா உட்கார்ந்துருக்கீங்களா? உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றார். இந்த நிலைமையில யாரு உட்கார்ந்துருந்தாலும் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னிடத்தில் வா, நான் உன்னை, அதாவது உங்களை என் பக்கத்தில் வச்சு உங்களை பராமரிப்பேன். இந்த உலகத்துக்கு முடிவு போகிற இந்த சகல நாட்களில் என் கூட வச்சு உன்னை பராமரிப்பேன். இந்த வசனம் எங்கே இருக்குன்னா 2 சாமுவேல் 19:33 கடந்து வா, உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன். யாருமே செய்யாத அப்பா சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன தேவை? சாப்பிட வேணுமா? துணி வேணுமா? ட்ரெஸ்ஸு வேணுமா? வேலை வேணுமா? படிப்பு வேணுமா? திருமண காரியம் வேணுமா? கற்பத்துக்கணி வேணுமா? எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுத்து உன்னை நடத்த போகிறேன். அதனால் நீ என்கிட்ட வா. இன்றைக்கி நிறைய பேர் அப்பாட்ட வராமல் அனாதை போல் அணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட வாயா, நீ என்கிட்ட வா,
நான் என்னிடத்தில் உன்னை வச்சுக்கிட்டு உன்னை வறுமையா வெட்டாந்தரையில் பட்னியாக போட மாட்டேன், உன்னை செல்வ சீமானா உன்னை மாற்றுவேன். என்னுடையது எல்லாம் உன்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, சகல பரிபூர்ணமும் எனக்குள்ள இருக்கு, அது உனக்குங்கிறார். வானத்தில் உள்ள பூமியில் உள்ள என்னால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது எனக்குடையது, நான் உனக்கு தர்றேன், வா வா, நீ செத்தா உன்னை பரலத்துக்கு நான் கொண்டு போவேன், வா என்கிட்ட வா. இந்த உலகத்தில் எவனும் உன்னை பரலத்துக்கு கொண்டு போக முடியாது, அப்பன் இயேசு ஒருத்தர் பரலத்து, அவர் தான் சொல்றாரு என்கிட்ட வா. இன்னைக்கு நீங்கள் ஒண்ணுமில்லாம இருக்கீங்களா, விரும்பி இருக்கீங்களா, அவர் சொல்றாரு என்கிட்ட வா, உன்னை பராமரிக்கிறேங்கிறார். அதனால இந்த நாளிலே இதுவரை நீங்கள் இயேசுகிட்ட வராமல் இருந்தா அவர்கிட்ட வந்துருங்க, உங்களை பராமரிக்க போறாரு. உங்க பிரச்சனையை ஏசப்பட சொல்லாமல் இருந்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் பராமரிப்பார், எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அதனால் உங்கள் பிள்ளைகளை அப்பாட்ட சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளை அப்பா நடத்துவார், பராமரிப்பார், ஒரு குறை இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு இயேசுக்கிட்ட வாங்க, வந்துட்டு உங்கள் குறையை சொல்லுங்கள். அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு உங்களை சும்மா இருக்க மாட்டார், உங்களை பராமரிப்பார். அன்றுள்ள அப்பத்தை கொடுத்து அதுன்னு தேவைகளை கொடுத்து உங்களை சந்திப்பார். தைரியமாக இருங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயரைமை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரைமை துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவரைமை துதிக்கிறேன். இந்த வேளையிலே இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீர் பராமரித்து நடத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை, எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க, அந்த தேவைகளை சந்தித்து நீங்கள் உயர்த்துங்க. அப்படி செய்ய போகிறதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.